துவாரகா யாத்திரையோட லாஸ்ட் நாள் வந்து நம்ம யாத்திரை தொடர்ச்சியா பார்க்கலாம். ஜாம்பவான் குகை பார்த்துட்டு நாங்க அங்கேருந்து கிளம்பி இங்க வரத்தே மணி 6:30 ஆயிடுத்து. இங்க கோமதிங்கிற ஹோட்டல்ல தான் தங்கினோம். இது அகோடாங்கிறது ஆப் மூலமா தான் புக் பண்ணோம். ஆக்சுவலா அதில கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. அப்புறம் சௌரியமா இருந்தது. அது வந்து கோவில் பக்கத்திலேயே வந்து இந்த ஹோட்டல் அமைஞ்சது எங்களுக்கு ரொம்பவே சௌரியமா இருந்தது. அதாவது ஹோட்டல்லேருந்து பார்த்தாலே கோபுரம் வந்து நல்லா தெரியும். அப்புறம் இது அகோடாங்கிற ஆப் மூலமா தான் புக் பண்ணோம். இதில கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. அப்புறம் அத கிளியர் பண்ணிட்டோம். இந்த இடம் வந்து நீங்க அதனால Googleல பார்த்து பண்ணிக்கோங்க. நைட்டு வந்து சயனஹாரத்தி பார்த்து 2 தடவை தரிசனம் பண்ணோம். அப்புறம் அங்கேயே வந்து ரொட்டி குடுத்தா. இதே சாப்பிட்டுட்டோம். கோவில் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. கிருஷ்ணன் பண்ண அந்த துவாரகா கோவில் வந்து அந்த கட்டடக்கலைக்கு ஒரு உதாரணமா ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு. ஆனா உள்ள வந்து நம்ம வீடியோ எடுக்கணும்னா வெளியில Google இருந்தா உங்களுக்கு ஃபோட்டோ போட்டிருக்கேன். பல்ராம், தேவகி, அப்புறம் சங்கராச்சாரிய மடம் மாதிரி ஒன்று வச்சிருக்கேன். இதெல்லாம் தான் உள்ள இருக்கு. அடுத்த நாள் காத்தால வந்து நாங்க கோமதி ரிவர் சங்கமமாற இடத்துல போய் ஸ்நானம் பண்ணோம். முதல்ல உப்பு தண்ணினால வேண்டாம்னு நினச்சோம். அப்புறம் கிட்ட எங்களை வந்து ஸ்நானம் பண்ண வச்சுட்டான். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ருக்மிணி மந்திர் 10 கிலோமீட்டரில் ருக்மிணி மந்திர் இருக்குது, அங்கே கிளம்பினோம். அதாவது துவாரகையில் ருக்மிணிக்கு சன்னதி இல்லை. இங்கே தனியாக ஒரு இடத்துல தான் ருக்மிணி அமைஞ்சிருக்கா. அதுக்கு ஒரு கதை வண்டாக்கள்லாம் ஒரு கதை சொல்கிறா. ருக்மிணி மந்திரமே கடற்கரை பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. கோவில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. கோபுரத்தில் பிறக்கிற கொடி நம்மளை அழகாக வரவேற்கிறது. ருக்மிணி மந்திரில் நாங்கள் ருக்மிணி தேவியும் தியாயாமின்னு க்யூவில் நிற்கும் போதே அந்த பாட்டை பாடிட்டு ருக்மிணி கிருஷ்ணன் எல்லாரும் தரிசனம் பண்ணோம். ருக்மிணிக்கு வந்து இங்கே தனி கோவில் அங்கே சேர்ந்து இல்லாமல் இங்கே தனியாக இருக்கா. அதுக்கு ஒரு கதையை வந்து அங்கே இருக்கிற பட்டாக்கள்லாம் சொன்னால் கூகுள்லேயுமே அந்த கதையை போட்டிருக்கா. கிருஷ்ணன் துவாரகை நிர்மாணம் பண்ணப்புறம் துர்வாச முனிவரை வந்து கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டாராம். அப்போ துர்வாசர் வந்து ஒரு கண்டிஷன் போட்டுறான். நீங்கள் 2 பேரும் தான் இந்த ரதத்தை இழுத்துன்னு போகணும்னு சொன்னாலாம். அந்த குதிரையெல்லாம் வேணாம், நீங்கள் 2 பேருமே இழுத்துன்னு போகணும்னு சொன்னேன். கிருஷ்ணனும் ருக்மிணியுமா சேர்ந்து இழுத்துன்னு போகிறான். அப்போ ருக்மிணிக்கு தாகம் எடுத்தோடனே வண்டி எங்கும் நிறுத்தக்கூடாதுனால அவரே அம்பு போட்டு தண்ணியை வர வச்சு அதை ருக்மிணிக்கு கொடுக்குறானா. தன்னை இப்படி இது பண்ணிவிட்டு நீ தண்ணி குடித்ததுனால துர்வாசருக்கு கோபம் வந்து சாபம் கொடுத்துட்டாரான். வருஷ காலம் நீ கிருஷ்ணனை புரிஞ்சு தனியாக தான் இருக்கணும்னு சாபம் கொடுத்துட்டாரான். ருக்மிணி வந்து இந்த மந்திரில் வந்து தனியாக தான் இருக்கான்னு சொல்கிறா. கிலோமீட்டர் தள்ளி ருக்மிணி மந்திர் அமைஞ்சிருக்கு. அங்கே தான் ருக்மிணிக்கு தனி கோவில் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து தண்ணி நல்லா இருக்குமா. துவாரகையில் தண்ணி எல்லாமே எப்போதுமே உப்பாக தான் இருக்கும் அங்கே அப்படின்ட்டு அவர் சாபம் கொடுத்ததுனால அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னால். ருக்மிணி துவாரகை வந்து சமுத்திரத்தில் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த கோவில் நிர்மாணமும் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே டிஃபன்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து துவாரகை கிளம்பினோம். அது கார்லேயே போயிட்டோம். ஆனால் வந்து அங்கே குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் கார் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆட்டோவில் கிளம்பினோம். ஆக்சுவலாக போட்டில் கூட போகலாம். எனக்கு போட்டில் போகணும் ஆசை. ஆனால் அவங்களுக்கு டைம் இல்லைங்கிறதுனால நாங்கள் வந்து ஆட்டோலேயே போயிட்டோம். மீரா கிரிஜாரி வந்து ரொம்ப அழகாக இருக்கா. இங்கே மீரா தான் வாய் தான் அந்த கோவிலை திறந்தான்னு சொன்னால். இதை பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து நாகேஸ்வரம் கிளம்பிட்டோம். நாகேஸ்வரத்துலேயும் சிவன் வந்து ரொம்ப அழகாக இருந்தார். அங்கே சிவனை பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து நேராக நாங்கள் அகமதாபாத் கிளம்பிட்டோம். ஸ்ரீரங்கத்தில் ஒரு இடம் தான் இந்த நாகேஸ்வரமும். அப்புறம் இங்கே வந்து துர்க்கை அம்மன் சன்னதி அதெல்லாம் வச்சுருந்தா. கூட்டம் நிறைய இருந்தது. நிறைய பேர் ஏதோ அர்ச்சனை அதெல்லாம் தேங்காயை கட்டி ஏதோ அர்ச்சனை பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. கோபுரம் ஒன்றும் பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அங்கே வாசலில் வந்து ஒரு பெரிய சிவன் வெளிலேருந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு பெரிய சிவன் ஒன்று வச்சுருந்தா. அப்புறம் அங்கேயே நாங்கள் வந்து கையில் வந்து லன்ச் அந்த ரைஸ் குக்கரில் சாதம் வச்சு எடுத்துன்னு போயிட்டனால அதை லன்ச் வந்து நாங்கள் கையிலே சாப்பிட்டு அங்கேருந்து அகமதாபாத் கிளம்பினோம். கரெக்டாக வந்து 8 ஹவர்ஸ் அந்த ஜேர்னியாக இருக்குது. நாங்கள் போகிறது நைட்டு வந்து 11 ஆகிடுது. கோபாலனோட ஃப்ரெண்டாத்தில் தான் தங்கினோம். அங்கேருந்து 7 மணிக்கு வந்து நாங்கள் ஒரு கார் வச்சுருந்து மாத்திருகையாக்க வந்தோம். 3 ஹவர்ஸ் ஆகுது. மாத்திருகையாங்கிறது வந்து அம்மா வந்து நமக்காண்டி பட்ட கஷ்டங்கள்லாம் சொல்லி பிண்டம் வச்சு சிராத்தம் பண்ணுறா. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அம்மாவுக்கு நம்ம சிராத்தம் பண்ண முடியும். மற்ற இடத்துலாம் பொதுவாக அப்பாவுக்கு தான் சிராத்தம் பண்ணுவோம். இது பரசுராமர் தன்னுடைய அம்மாவை நினச்சி கண்ணீர் விட்டதுக்கு அந்த குளம் பிந்து சரோவர் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்ராத்தம் பண்ணி வச்சா அவன் வந்து சாப்பாடும் அது ஸ்ராத்தத்துக்கு தனியாக வந்து பிண்டம்லாம் வைக்கிறது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு சமைச்சும் தனியாக சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தா. அங்கே மோட்சப்பள்ளன்னு சொல்லிட்டு ஒரு விருட்சம் ஒன்று இருக்குது. இங்கே வந்து துர்வாச முனிவருக்கு தனியாக சன்னதி அதெல்லாம் இருந்து மாத்திருகையா வந்து அவசியம் எல்லோரும் போகணும். அதாவது பரசுராமர் வந்து அம்மாக்காண்டி விட்ட கண்ணீர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஸ்ரார்த்தம் பண்ணினோம். நாங்கள் உத்திராதி மடத்தில் தான் நாங்கள் தங்கினோம். அதனோட அட்ரஸ் வேணால் உங்களுக்கு கூகுளில் கிடைக்கும். நம்ம காண்டிப்பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக பிண்டம் வைக்கிறேன். இது வந்து அவசியம் எல்லோரும் போக வேண்டிய ஒரு இடமாகும். அதை பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி 6 மணிக்கு திருப்பி அகமதாபாத்தில் அந்த ஞானஸ்கந்த மாத்தில் வந்துட்டு ஒரு சிம்பிளாக வந்து ஒரு ராதா கல்யாணம் பண்ணிட்டோம். பின்ன அவள் நைட்டில் வந்து அவள் டிஃபன் பண்ணியிருந்தா இட்லியும் கோஸ்தும் அதை கையில் எடுத்துன்னு அப்படியே அங்கேருந்து கோபாலனோட ஃப்ரெண்டாக போயிட்டு அவள் வந்து பாவம் அடுத்த நாள் ட்ரெயினுக்கு பூரி புளியோதரை எல்லாமே பண்ணி கொடுத்தா. ரொம்ப தேங்க்ஸ். அந்த 2 ஃபேமிலியுமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணால். அவள் 2 பேருக்குமே இந்த வீடியோவில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அப்புறம் அதுலேருந்து கிளம்பி நைட்டு 9 மணிக்கு நவஜீவன் எக்ஸ்பிரஸ் கிளம்பி
அங்கேருந்து நாங்கள் மெட்ராஸ்க்கு வந்துட்டோம். அடுத்த நாளைக்கு 25 வந்தோம்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிப்பு வந்து 5 டேஸ் எங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ பார்த்தவங்களும் நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டுருன்னு நினைக்கிறேன். துவாரகாநாத்துக்கு ஜெய். எங்களுக்கு வந்து நாங்கள் போன இடத்துல ஒரு கம்பைன் பண்ணி இந்த வீடியோ போட்டது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மெமரி பண்ணிக்கிறதுக்கு. அதனால் உங்களுக்கும் பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ராதே கிருஷ்ணா.